கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை வாழ்த்தி ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையும் இரக்கமுள்ள தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, இந்த நாளிலும் கூட நாங்கள் உம்முடைய வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறோம். நாங்கள் ஆராய்ந்து பார்க்கும்போது அவைகளை விளங்கி கொள்ள உணர்வு தாங்க, வாழ கிருபை தாங்க. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நீதிமான் என்கிற தலைப்பின் கீழே கடந்த 38 வாரங்களாக தியானித்தோம். இந்த நாளைக்கு 39வது வாரமாக நாம் தியானிக்க போகிறோம். இந்த உலகத்திலே வேதம் சொல்கிறது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்று போனார்கள். ரோமர்கள் நிருபம் 3வது அதிகாரம் 10வது வசனம். அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. இந்த உலகத்திலே நீதிமான் என்று சொல்லுவதற்கு உலகத்தில் ஒருத்தன் கூட இல்லை, அப்படி என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் எல்லாருமே பாவம் செஞ்சிட்டோம். பாவம் செய்யாதவங்க யாருமே கிடையாது, எல்லாருமே பாவம் செஞ்சிட்டோம். வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆக்கின்னு இருக்கும். அப்போ எல்லாருமே பாவம் செஞ்சிட்டோம். பாவம் செய்யாதவங்க ஒருத்தரும் இல்லை, அதனால நீதிமானே இல்லை. நீதிமானே இல்லை. ஓகே, எல்லாரும் பாவம் செய்த அப்படின்னால நீதிமான் கிடையாது. அப்போ இயேசு கிறிஸ்து எதுக்கு வந்தார்? பாவிகளை ரட்சிப்பதற்கு இந்த உலகத்திற்கு வந்தார். பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு பாவிகளை ரட்சிப்பதற்காக அனுப்பினார். அவர் நம்முடைய பாவங்களுக்காக பூமியிலே வந்து அடிக்கப்பட்டு இரத்தம் சிந்தி மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பினார். இதை யார் ஒருவர் விசுவாசித்து, ஐயோ எனக்காக இயேசு இந்த உலகத்திற்கு வந்தாரே, தேவகுமாரன் வந்தாரே, எனக்காக அடிக்கப்பட்டாரே, இரத்தம் சிந்தினாரே, மரித்தாரே, 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பினாரே என்று விசுவாசித்து, இயேசுவே நான் ஒரு பாவி, என் வாழ்க்கையில் நான் இப்படியெல்லாம் பாவம் செஞ்சேன், என் புருஷனுக்கு தெரியாது, என் மனைவிக்கு தெரியாது, என் பெற்றோருக்கு தெரியாது, ஊருக்கு தெரியாது, உலகத்துக்கு தெரியாது, எனக்கும் உங்களுக்கு தான் தெரியும், நான் ஒரு பாவி, என் பாவங்களெல்லாம் மன்னிங்க அப்படின்னு சொல்லி மனதார மனஸ்தாப்பட்டு மன்னிப்பு கேட்கும்போது வேதம் சொல்லுகிறபடி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால என்ன ஆகிறோமா? ரோமர்கள் நிருபம் 5வது அதிகாரம் 9வது வசனம் சொல்லுறது, இப்படி நாம் அவருடைய ரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க. ஓஹோ, இப்ப நம்ம பாவங்களை அறிக்கையிட்டோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவினாரு. இப்ப ரத்தத்தினால் கழுவப்பட்டது நிமித்தம் வேதம் சொல்கிறது, நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்க. அதோடு அல்ல, இப்போ பாவம் மன்னிக்கப்பட்டது என்பதை எப்படி நீ கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, வேதம் சொல்லுகிறபடி பாவம் மன்னிப்புக்கு என்று ஞானஸ்நானம் பெறணும். அதைத்தான் பவுல் எழுதுகிறார். தீத்துவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 6வது வசனம். தமது கிருபையினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு. போதும், தமது கிருபையினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு. அப்படியானால் எந்த மனிதனா இருக்கட்டும், அவன் படித்தவனோ படிக்காதவனோ, உயர்ந்தவனோ தாழ்ந்தவனோ, ஏழையோ பணக்காரனோ, யாரா இருக்கட்டும், அவனை தேவன் நீதிமான் ஆக்குறார் என்றால் எப்படி? தேவன் தம்முடைய கிருபையினால் தான் நீதிமான் ஆக்குகிறார். நம்முடைய நீதியின் கிரியையினால் அல்ல, தேவன் தம்முடைய கிருபையினால் தான் நீதிமான் ஆக்குகிறார். தேவனுடைய ஆலயத்திற்கு ஜெபிக்கும்படி 2 பேர் போனாங்க. ஒருத்தன் பரிசேயன், ஒருத்தன் ஆயக்காரன். இந்த பரிசேயன் தன்னுடைய கிரியைகளெல்லாம் சொன்னான், நான் அநியாயக்காரர், அக்கிரமக்காரர். இந்த ஆயக்காரன் மாதிரி இல்லை, வாரத்தில் 2 நாள் உபவாசம் பண்றேன், நான் தசமமாகலாம் செலுத்துறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய நீதியை அவன் சொன்னான். ஆனால் அடுத்த ஆயக்காரன், ஆவியாகிய என் மேல் கிருபையாயிருன்னு சொல்லி வானத்துக்கு நேரே கண்களை ஏறெடுக்க துணியாமல் அவன் சொல்லிட்டான். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, அவனல்ல இவன் தான் நீதிமானாக்கப்பட்டவனாக. அப்படியானா தன்னுடைய கிரியைகளினால நீதிமான்கள் ஆக முடியாது.
எந்த மனுஷன் நான் ஏழைகளுக்கு இப்படி செஞ்சேன், இல்லை சர்ச்சுக்கு இப்படி பண்ணேன், ஃபேன் வாங்கி போட்டேன், இல்லை ஊழியங்களுக்கு இப்படி கொடுத்தேன் அப்படின்னு கிரியை நடப்பிக்கிறதுனால நாம நீதிமான்கள் ஆக முடியாது. அப்ப எதனால நீதிமான்கள் ஆக்கப்படுறோமா? 5வது வசனம் படிங்க. நாம் செய்த நீதியின் கிரிகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல். நாம் செய்த நீதியின் கிரி நிமித்தம் அவர் நம்மை ரட்சிக்கவில்லை. அப்படியானா அந்த பரிசு என்ன சொன்னா, நான் நியாயக்காரர், அக்கிரமக்காரர், இந்த ஆயக்காரன் இவங்கள மாதிரிலாம் இல்லை, 2 தடவை வாசிக்கிறேன், என்ன பண்றேன், தசமாங்க கொடுக்குறேன் அப்படின்னு தன்னுடைய நீதியை சொன்னான். ஆனா ஆண்டோட வசனது நம்முடைய நீதியின் கிரியைகளின்படி நம்மை ரட்சியாமல். அப்ப நம்ம செய்த நீதியின் கிரியைகளை நினைச்சு அவர் ரட்சிக்கல. நான் முன்னால் எப்படிலாம் ஏழைக்கு செய்வேன் தெரியுமா, எப்படிலாம் சர்ச்சுக்கு செய்வேன் தெரியுமா, நான் சர்ச்சில் எப்படிலாம் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுவேன் தெரியுமா, இதெல்லாம் நம்ம கிரியைங்க. வேதம் சொல்லுது மனுஷனுடைய கிரியைகளெல்லாம் அழுக்கான கந்தை அவர் பார்வையில். அப்படி ஆனால் தேவன் என்ன செய்றாரா, நாம் செய்த நீதியின் கிரியையினால் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜன்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். இப்ப என்ன செய்றாரா, அவர் தம்முடைய இரக்கத்தினாலே, நம்முடைய நீதியினால அல்ல, நாம பாவங்களை அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்ட பார்த்தீங்களா, அதனால் இரத்தத்தினால் கழுவுன அவரு தம்முடைய இரக்கத்தின்படியே மறு ஜென்மம் முழுக்கினாலும். அப்படின்னா என்ன, அடுத்த ஜென்மத்துக்கு போகணும்னா ஒரு முழுக்கு ஞானஸ்நானம் எடுக்கணும். அந்த மறு ஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்கினாலும் ரட்சித்தார். அப்ப பரிசுத்தாவின் கொடுத்தாரு, இரக்கத்தின்படி மறுஜென்மம் முழுக்கும் பண்ண வச்சாரு, பரிசுத்தாவின் கொடுத்தாரு, இப்படி நம்ம ரட்சித்தாரு. ரட்சித்ததுனால வேதம் என்ன சொல்லுது, அது கிருபையினாலே நம்ம நீதிமான்கள், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்ட நாம் இப்ப நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம். கவனமா கேளுங்க, இப்ப நாம நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம். இந்த நீதிமான்கள் ஆக்கப்பட்ட நம்மை தேவன் சர்ச்சுக்குள்ள சேர்க்கிறார். அது அப்புறம் சொல்றேன். இப்ப கடந்த வாரத்துல நீதிமானை குறித்து நாம் தியானித்தது என்ன, வேதம் சொல்லுகிறது, வாசிங்க. சங்கீதம் 34:21. தீமை துன்மார்க்கனை கொல்லும், நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளிகள் ஆவார்கள். என்ன சொல்லுது, நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளி ஆவார்கள். ஏங்க, நீதிமான் இயேசு கிறிஸ்துவோடு கூட உடன்படிக்கை பண்ணப்பட்டவன். இப்ப நீதிமானை யாராவது குற்றப்படுத்தினா அவரையே குற்றப்படுத்துற மாதிரி ஆயிரும். அவரோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறான். ஆகையினால நீதிமான பகைச்சா அவன் குற்றவாளி ஆவான். யார் பகைக்கிறவன் குற்றவாளி ஆயிடுவான். அருமையானே, நீங்களும் நானும் நீதிமான்கள். நம்ம யார் பகைச்சாலும் குற்றவாளி ஆயிடுவாங்க. இப்போ குற்றவாளியை ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரா, குற்றம் அற்றவனாய் விட மாட்டார். குற்றவாளி, அப்ப குற்றவாளின்னா குற்றமற்றவனை விட மாட்டார், அவனுக்கு தண்டனை இருக்கும். நான் உதாரணமா சொல்றேன். உலகம் உங்களை பகைக்கும் அப்படின்னு சொல்லி யோவான் 15:19 சொன்னார். உலகம் உங்களை பகைக்கும். அப்போ உலகத்தாரும் நீதிமான்களாகிய நம்மை பகைப்பார்கள். நாம உத்தமமா நடக்கணும்னு நினைப்போம், உலகம் வேற மாதிரி நடக்கணும்னு நினைப்போம். இப்ப நாம அவங்களுக்கு மாதிரி நடக்கலைன்னா நம்மளை பகைக்கத்தான் செய்யும். இப்ப பகைத்ததுனால என்ன ஆவாங்க, குற்றவாளி ஆவாங்க. குற்றவாளியை என்ன செய்ய மாட்டாரு, குற்றமற்றவனை விட மாட்டாரு. ஏன்னா அவரோடு கூட உடன்படிக்கை பண்ணப்பட்டவனை குற்றம் சாட்டுறதுக்கு நீயா இருப்பா, என் கூட உடன்படிக்கை பண்ணி எனக்கோடு கூட இருக்கிறான், நீ எப்படி அவனை குற்றப்படுத்துவ அப்படின்னு சொல்லி குற்றப்படுத்துகிறவனை குற்றமற்றவனை விடாம அவனுக்கு தண்டனை கொடுத்துடுறாரு. அதுக்கு உதாரணம் தான் நம்ம நிறைய பார்த்தோம். அதுல ஒண்ணு ஆமான் என்று சொல்லக்கூடிய அகாசவர் ராஜாவுடைய அடுத்த ஸ்தானத்தில் இருக்கிறவன். அந்த ராஜா அவனை என்ன பண்ணிட்டான், எல்லாருக்கும் மத்தியில மேன்மையை வச்சுட்டு எல்லாரும் அவனை வணங்கணும்னு சொல்லிவிட்டான். எல்லாரும் அவனை வணங்கணும்னு சொல்லி. ஆனால் மொர்தேகாய் என்று சொல்லக்கூடிய ஒரு யூதன், அவன் தேவனோடு கூட உடன்படிக்கை பண்ணினவன், அவன் ஒரு நீதிமான். அவன் இந்த ஆமானை வணங்கல. எல்லாரும் முற்றத்தில் இருக்கிற சில பேர் எல்லாம் சொல்றாங்க, எப்பா கட்டாயம் வணங்கணும்டா, இது ராஜாவுடைய சட்டம்டா. என்னால முடியாது, அந்த ஆளை வணங்க என்னால முடியாது. ஆகையினால இந்த நீதிமான பகைச்சான் ஆமான். பகைத்ததுனால என்ன நடந்தது,
அவன் யூதர்கள் அத்தனை பேரையும் கொன்னுறணும்னு சொல்லி பிளான் போட்டு ராஜா கிட்ட முத்திர மோத்திரம் வாங்கி காரியம் செஞ்சிட்டான். ஆனா நடந்தது என்ன? நீதிமானை பயக்கிறவன் குற்றவாளி ஆவான். இந்த ஆமான் ஒரு நாள் குற்றவாளி ஆனான். குற்றவாளியை குற்றமற்றவனாக விடமாட்டார். தண்டனை கொடுத்தாரா? தண்டனை கொடுத்தார். இதே ஆமான் நீதிமானாகிய இந்த மொர்தெகாய்க்கு தூக்கு மரம் ரெடி பண்ணிச்சுனா 50 முழம், அதாவது 75 அடி. அதே தூக்கு மரத்தில் இந்த நீதிமான பகைச்சதுனால அந்த இடத்துல அவனையே தூக்கி போட்டாங்க. நீதிமானை பகைக்கிறவன் குற்றவாளி ஆவாங்க, குற்றவாளி ஆவான். இன்னொரு சம்பவத்தை சொன்னேன். பாபிலோன் தேசத்திலே தானியேல் அங்கே ஒரு பெரிய அதிகாரியா இருக்கிறான். அவனை பகைத்தவர்கள் பாபிலோன் தேசத்தில் உள்ள பிரதானிகளும் தேசாதிபதிகள் அவனை பகைத்து அவனை எப்படியாவது காலி பண்ணிடணும்னு சொல்லி ஒரு சட்டத்தை ராஜாவுக்கு கொண்டு போயிட்டாங்க. அவங்களே சட்டம் ஏற்றி ராஜாட்ட கொடுத்த, ராஜா ராஜா 1 மாதம் அளவும் உங்களை தவிர வேற எந்த கடவுளையா இருக்கட்டும் மனுஷனையா இருக்கட்டும் வணங்கக்கூடாது. அப்படி வணங்கினா அவங்கள சிங்க கவிக்குள்ள போடணும்னு சொல்லி நாங்கள் தீர்மானித்தோம், நீங்க கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே அவனும் கையெழுத்து போட்டாங்க. ஆனால் இந்த நீதிமானாகிய தானியேல் தினம் 3 வேளை செய்கிறபடி ஜெபித்தான். அவனை கையுமையுமா பிடிச்சாங்க. பிடிச்சு ராஜாட்ட கொண்டு போய், ராஜா இது மேதியருக்கு எல்லாருக்கும் சட்டம் ஒண்ணுதான். இப்ப அவன் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணான். என்ன செய்ய போறீங்க? சிங்க கவியில போடுங்கன்னு சொல்லி ராஜாவும் சிங்க கவியில போட சொல்லிட்டார். ஆனா அடுத்த நாள் காலையிலே போனா ராஜா துயர சத்தமாய் கேட்கிறான், தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் சிங்கங்களின் வாயிலிருந்து தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா அப்படின்னு கேட்டபோது கீழே இருந்து சத்தம் வருது, ராஜாவே நீர் வாழ்க, நான் தேவனுக்கு முன்பாய் குற்றமற்றவனாய் இருந்தேன், உமக்கு முன்பாக நீதிகேடு செய்யவில்லை. ஆகவே தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார். இவ்வளவுதான் அவங்க சொன்னாங்க. ஆனா கர்த்தர் பார்த்தார், நீதிமானை பயக்கிறவன் குற்றவாளியாவான். யார் யாரெல்லாம் இந்த சட்டத்தை ஏத்துறதுக்கு காரணமா இருந்தாங்களோ அத்தனை பேரையும், அவங்களுடைய மனைவிகளையும் அவங்க ஆண் பிள்ளைகளையும் தூக்கி சிங்க கவிக்குள்ள போட்டாங்க. வேதம் சொல்கிறது, அவர்கள் கீழே போய் சேரும் முன்னால அந்த சிங்கங்கள் அவனுடைய எலும்புகளை நொறுக்கிச்சு. நீதிமான பகைக்க கூடாதுங்க. அது ரட்சிக்கப்படாதவன் பகைச்சாலும் ஆபத்து. அந்த காயின் அவன் பொல்லாதவன், அவனும் பகைச்சான் தன்னுடைய சௌரனை. அவன் நீதிமான், அவனும் பகைச்சான். கடைசியில் நடந்தது என்ன? கொன்னுட்டான். கர்த்தர் பார்த்தார், நான் உனக்கே ஒரு காரியம் செய்யறேன்னு சொல்லி அவனுக்கு தண்டனை கொடுத்தார். இது என்னால தாங்க முடியலையே அப்படின்னா முடியலதான், ஆனாலும் கட்டாயம் கொடுத்தான். ஸோ நீதிமானை பயக்கிறவன் குற்றவாளி ஆவான், குற்றவாளியை குற்றமற்றவனாய் விட மாட்டார். ரைட். இப்போ நீங்களும் நானும் நீதிமான்கள், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள், அவருடைய சரீரத்திலே அவயவங்கள். ஆனா நீதிமான்களை பகைச்சா அவங்களும் குற்றவாளி தான். நம்ம விசுவாசிகள், நம்ம நீதிமான்கள், அடுத்தவனை நம்ம பகைக்க முடியாது. ஏன் பகைக்க முடியாது? அவன் கிறிஸ்துவின் சரீரத்தில் அவயவம். இயேசு கிறிஸ்து தலை, நம்மெல்லாம் அவயவம். இந்த கையை இந்த கை பகைக்க முடியாது. இந்த கை இல்லைன்னா இந்த கைக்கு முடியாது, கஷ்டம். இந்த விரல் இந்த கையை பகைக்க முடியாது. எல்லாமே ஜாயிண்ட், கட்டாயம் ஒன்று வேணும். ஆனால் பகைத்தால் நிச்சயமாய் குற்றவாளி ஆவார்கள். குற்றவாளிக்கு தண்டனை உண்டு. சவுல் ராஜா, அவன் தாவீது என்று சொல்லக்கூடிய தம் மருமகனை பகைச்சான். சவுலும் இஸ்ரவேலன் தான், தாவீதும் இஸ்ரவேலன் தான். ஆனால் தாவீதை சவுல் பகைச்சான். நடந்தது என்ன? குற்றவாளியான. கடைசியில் முடிவு என்ன? ஈட்டியை நட்டுக்கிட்டு நாண்டுகிட்டு செத்தான். குற்றவாளியை குற்றமற்றவனை விட மாட்டேன்றார். ஓகே. அடுத்து கோராகு, தாத்தான், ஆபிராம், இவங்கெல்லாம் யாரு? சபைக்குள்ள இருக்கக்கூடிய தேவ ஜனங்கள். ஆனா அதே ஜனங்கள் சபையை நடத்தக்கூடிய ஆரோனையும் மோசையும் பார்த்து
குற்றமுள்ளவரை போல அவனை குற்றப்படுத்தினார்கள். நடந்தது என்ன? பூமி பிளந்து செத்து போயிட்டாங்க. அவன் கூட சப்போர்ட்டிவா இருந்தாங்க பாருங்க. அவனை அங்கிருந்து பலிபீடத்திலிருந்து அக்கினி புறப்பட்டு அவங்க அத்தனை பேரையும் கொன்னுருச்சுது. காரணம், பரிசுத்தவான்களை பகைக்க கூடாது. அருமையானவர்களே, பரிசுத்தவான பகைத்தால் அவன் குற்றவாளி. அதோடு மட்டும் இல்லை, பரிசுத்தவான பகைக்கிறவன் எங்க இருக்கிறானா? இருளிலே இருக்கிறான், பாவத்தில் தான் இருக்கிறான்னு அர்த்தம். பகைச்சா, அதே நேரத்தில் பகைச்சா என்ன அர்த்தம்? இருளிலே நடக்கிறான்னு அர்த்தம். அவன் போகும் இடம் என்ன இடம்னு தெரிய மாட்டேங்குதான். நரகத்துக்கு போறான்னு அவனுக்கே தெரியல. நீதிமான்களை பகைச்சிடாதீங்க. உள்ளத்துல கூட பயக்கூடாது. அவன் நமக்கு துரோகம் தான் பண்ணுவான், நமக்கு விரோதமாக தான் பேசுவான், நமக்கு அது காதில் வேற கேட்குது, யாரோ சொல்லி நமக்கு காதுக்கு வருது. சரி போ, அவன் பாடு ஆண்டவர் பாடுன்னு போயிட்டே இருங்க. பகைச்சிங்க, நம்ம இருட்டில் இருக்கிறோம்னு அர்த்தம், பாவத்தில் இருக்கோம்னு அர்த்தம், போகிற இடம் நரகங்கிறது தெரியாமலே போயிட்டு இருக்கிறோம்னு அர்த்தம். அதோடு மாத்திரமல்ல, அப்படி பகைத்தால் அவங்க யாரு? மனுஷ கொலைபாதகன். அப்படி பகைத்தால் அவன் யார்? பொய்யன். இந்த மனுஷ கொலைபாதகனும் பொய்யனும் இரண்டாம் மரணமாகிய அக்னியும் கந்தகம் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். குற்றவாளியை குற்றமற்றவனாய் விடமாட்டார். பகைத்தால் குற்றவாளி, குற்றவாளியை குற்றமற்றவனாய் விடமாட்டார், முடிவில் நரகத்தில் விட்டுவார். ஆகவே இந்த மாலை வேளையில் வந்திருக்கிற நீங்களும் நானும் கடந்த வாரத்தில் இதை குறித்து தான் பார்த்தோம். நம்மை பயக்கிற ரட்சிக்கப்படாதவனுக்கும் தண்டனை, நம்மை பயக்கிற ரட்சிக்கப்பட்டவனுக்கும் தண்டனை. இப்படி சொல்றேன், நீதிமான நாம் பயச்சாலும் நமக்கும் தண்டனை. நம்ம இன்னும் பாவத்தில் இருக்கிறோம்னு அர்த்தம், நரகத்துக்கு போறது தெரியாமலே போயிட்டு இருக்கோம்னு அர்த்தம், கொலைபாதகன்னு அர்த்தம், பொய் பேசுறோம்னு அர்த்தம். கடைசியில் முடிவில் தண்டனை அங்கதான். ஓகே, இதைத்தான் பார்த்தோம். இந்த நாளிலே இப்போ நீதிமான்களாகிய தேவனுடைய பிள்ளைகளை ரட்சித்து தேவன் என்ன செய்தாராம்? அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 47வது வசனம். தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். எப்படி ரட்சித்தார்னு பார்த்தோம்? ரத்தத்தினால நீதிமான்களாக்கப்பட்டோம். அடுத்து மறுஜன்ம முழுக்கினாலும் பரிசுத்தாவின் புதிதாக்கி நம்ம ரட்சித்தார். நம்ம கிரியையினால இல்லை, கிருபையினால ரட்சித்தார். நம்ம கிருபையினால நீதிமான்களாக்கப்பட்டோம். அப்போ ரட்சிக்கப்பட்டவங்க எல்லாம் யாரு? நீதிமான்கள். நீதிமான்கள். இந்த நீதிமான்களை எங்க கொண்டு சேர்க்கிறாரு? சபையில கொண்டு வந்தார். ரட்சிக்கப்பட்டவங்க எல்லாம் நீதிமான்கள். எங்க கொண்டு வந்து சேர்த்தாரு? சபையில கொண்டு வந்து சேர்த்துட்டார். அப்ப சபைக்குள்ள இருக்கிறவங்க எல்லாம் யாரு? நீதிமான்கள். நீதிமான்கள். ஆனா வேதம் என்ன சொல்லுது? 1 சங்கீதம் 5ஆம் வசனம். ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. என்ன சொல்லுது பாருங்க, பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிற்பதில்லை, இல்லை வருவதில்லை, இல்லை நிலை நிற்பதில்லை. எங்க சபை யாருடைய சபை? நீதிமான்களின் சபை. நீதிமான்களின் சபை. அங்க யார் வந்தது? பாவி வந்திருக்கிறான், கொஞ்ச நாளா வர்றான். பாவி ரட்சிக்கப்படாது வந்தான் பாவி, அவன் கொஞ்ச நாளா வர்றான். ஆனா வந்தவனால இந்த நீதிமான்களின் சபைக்குள்ளே அவனால இருக்க முடியவில்லை. அவனால் நிலையா நிற்க முடியாதுன்றார். நீதிமான்களின் சபைக்குள்ளே பாவிகள் வர்றான், இருக்கிறான். ஆனா முடிவு வரைக்கும் இருக்க மாட்டான். முடிவுன்னா நான் ஆராதனை சொல்லல, கடைசி வரைக்கும் ஆண்டவருக்காக இந்த சபையில் இருப்போம் அப்படின்னு இருக்க மாட்டான். அவன் என்ன பண்ணுவானா? நிலை நிற்பதில்லை. அப்படின்னு என்ன அர்த்தம்? முடிஞ்சு போச்சு, போயிடுவான், நிலையா நிற்க மாட்டான். எதுனாலங்க அப்படி? எதுனால அப்படி? ஏன் நீதிமான்களுடைய சபையில பாவிகளால நிலை நிற்க முடியவில்லை? ஏன்? நான் தியானிச்சதை உங்களுக்கு சொல்றேன்ப்பா. நான் தியானிச்சது. இப்போ நீதிமான்களை தேவன் என்ன செய்யறாரு? இஸ்ரவேல் ஜனங்களையே ஆராதிப்பதற்காகத்தான் எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை கூட்டி வந்தார். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கிறாரு? தேவனை
ஆராதிக்க வேண்டும் என்று நினைக்கிறார். தாவீது அழகா சொல்லுவான், தேவனுடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் சொன்னபோது நான் மகிழ்ச்சியாக இருந்தேன். அங்கே அவர்கள் தேவனை துதிப்பார்கள். அதாவது நீதிமான்கள் சபையிலே ஆராதிக்க வேண்டும் என்பது தேவ திட்டம். அப்படியானால் எப்படி ஆராதிப்பது, எப்படி ஆராதிப்பது, நீதிமான்கள் எப்படி ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 23வது 24வது வசனங்கள். உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். இப்ப ஆண்டவர் சொல்றார், இயேசு கிறிஸ்து ஸ்திரீ இடத்துல சொல்றார், சமாரிய ஸ்திரீ இடத்துல, உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களா இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். எப்படிப்பட்டவர்களா இருக்கும்படி பிதா விரும்புகிறார்? இப்படிப்பட்ட தொழுக வேண்டும் என்று விரும்புகிறாரா? இப்படிப்பட்டவளா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாரா? இப்படிப்பட்டவளா இருக்கும்படி. எப்படிப்பட்டவளா இருக்கும்படி? உண்மை உள்ளவர்களாகவும் ஆவியை பெற்றவளா இருக்க வேண்டும். உண்மை உள்ளவளாகவும் ஆவியை பெற்றவளா இருக்க வேண்டும் என்று பிதா விரும்புகிறார். அப்படி விரும்பின ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்க. அடுத்த வசனம் 24 வசனம். தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ நம்ம உண்மையோடு இருக்கட்டும், ஆவியை பெற்றவங்களா இருக்கணும். அப்படி தொழுது கொள்றவங்க எப்படி தொழுது கொள்ளணுமா? இயேசு சொல்கிறாரு, ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். அப்படியானால் தேவனை ஆராதிக்க வரும்போது ஆவில நிறைஞ்சு உண்மையான இதயத்தோடு கூட தேவனை தொழுது கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இப்ப ஆவியில் நிறைஞ்சுன்னா அந்நிய பாஷை பேசி தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறாரா? விரும்புகிறாரா? என்ன விரும்புகிறார்? இப்ப ஆவியில நிறைஞ்சு அந்நிய பாஷை பேசி ஆண்டவருக்கு முன்னால் உண்மையா இருந்து நம்ம தொழுது கொள்ளும் போது சபையில பாவம் செய்ய வந்து உட்கார்ந்துருக்கான். அவனுக்கு எப்படி இருக்கும்? என்னடா காட்டு கூச்சல் போடுறானுங்க, ஏன் இப்படி கத்துறானுங்க, ஏன் இப்படிலாம் கத்துறானுங்க, இது மாதிரிலாம் ஏன் கத்தணுமா? மெல்ல வந்து பாடிட்டு ஆராதனை பண்ணிட்டு காணிக்க போட்டு போக கூடாதா? இந்த மாதிரி காட்டு கூச்சல் போடுறாங்களே. ஏங்க, தேவனை தொழுது கொள்றவங்க ஆவியோடு உண்மையோடு ஆவியில நிறைஞ்சாங்கன்னா கட்டாயம் அவங்க சத்தம் வரத்தான் செய்யும். ஆவியில நிறைஞ்சு சத்தம் போடுவாங்க. நான் சும்மா உதாரணமா சொல்லட்டுமா? இந்த வழியா சிஎம் போறாருன்னு வச்சுங்களேன், ஸ்டாலின் போறாரு. அவர் ரொம்ப நேசிக்க கூடியவன் பின்னாலே போவான். என்ன சொல்லுவான்? முதல்வர் வாழ்க, முதல்வர் வாழ்க, முதல்வர் வாழ்க, மு.க. ஸ்டாலின் வாழ்க, வாழ்க, வாழ்க. உயிர் போற மாதிரி கத்துவான், உயிர் போற மாதிரி கத்துவான். ஆனா அவருக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சவன் வீட்டுக்குள்ள உட்கார்ந்துருப்பான். அவர் போறாருன்னு தெரியும். இவன் மட்டும் ஏன் கத்துறான்? அவன் அப்படி சும்மா உட்கார்ந்துருக்கான். ஏங்க, இவன் ஏன் இப்படி கத்துனான்? ஏன் அவன் சும்மா உட்கார்ந்துருக்கான்? ஏங்க, இந்த முதலமைச்சர் மேல இவனுக்கு அத்தனை பாசம், அவன் மேல அவ்வளவு உயிர். அதனால உயிர் போற மாதிரி கத்துறான். முதலமைச்சர் வாழ்க, மு.க. ஸ்டாலின் வாழ்க, 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 உயிர் போற மாதிரி கத்துறான். காரணம், அவர் உயிரா நேசிக்கிறதுனால. ஓட்டு போட்டு சும்மா வீட்டுக்குள்ள இருக்கானே, அவன் ஏன் கத்தல? அவனுக்கு அவ்வளவுதான். அப்படின்னா இங்க வந்து ஆவியில நிறைஞ்சு அந்நிய பாஷையில பேசி சத்தமா ஆண்டவரை துதிக்கிறாங்க பாருங்க. ஆண்டவர் மேல அன்புள்ளவன் தான் துதிப்பான், அப்படி செய்வான். இப்போ இத பார்த்துக்கிட்டு இருக்கிறான் பாருங்க இந்த பாவி. என்னடா இப்படி கத்துறானுங்க, ஏன்டா இப்படி கத்துறான்? நம்மளும் தான் சர்ச்சுக்கு வந்திருக்கிறோம், நம்மளும் தான் ஆண்டவர் நேசிக்கிறோம், ஆனா இன்னும் ரட்சிக்கப்படல. அவன் பாவி வந்திருக்கிறான், ஆனா இப்படி கத்துறத பார்த்துட்டு ஐயோ 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 இப்படிலாம் கத்திட்டு கிடக்குறானுங்க பாரு. இவனுக்கெல்லாம் என்னடா அது, ஒரு டீசன்சியே இல்லப்பா அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருப்பான். அவன் வந்துட்டு இதை பார்த்த உடனே என்ன ஆகுதான், வெக்ஸ் ஆயிடுறான். நான் சில சர்ச்சுக்கு போயிருக்கிறேன், அவங்கெல்லாம் அப்படிலாம் இல்லைங்க. முழங்கால் படி விடுவோம் என்பார்கள், முழங்கால் படிவிடுவார்கள். ஜெபிப்போம் என்பார்கள், ஜெபிப்பார்கள். பாட்டு பாடுவோம் என்பார்கள், பாட்டு பாடுவார்கள். ஆகவே அப்படிப்பட்டதான் நல்லா இருக்குன்னு சொல்லி அவனால இந்த ஆராதனையில அவனால இருக்க முடியாது. அதனால தான் போயிடுறான். நான் இன்னொரு உதாரணம் சொல்றேன், உங்களுக்கு தெரியும், நான் சொல்லியிருக்கிறேன். சிட்டியில் உள்ளவன் ஒரு கிராமத்து பொண்ணு, சொந்தக்கார பொண்ணை மேரேஜ் பண்ணிட்டு வந்துட்டான்.
மேரேஜ் பண்ணிட்டு வந்துட்டான். அவளை சிட்டியில் சுற்றி காமிக்கணும்னு சொல்லி எல்லா பக்கமும் சுற்றி காமிக்கிறான். ஒரு நாள் எக்ஸிபிஷனுக்கு கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லி அவனுக்கு ஆசை. தன் மனைவியை எக்ஸிபிஷனுக்கு கூட்டிகிட்டு போகணுன்னு ஆசை. அப்படி கூட்டிகிட்டு போகும்போது இவன் இது வரைக்கும் போனது இல்லையே எக்ஸிபிஷன். அதனால அங்கே எக்ஸிபிஷன் போகிறான். எல்லா ஸ்டாலும் இருக்குது, ஸ்டால் எல்லாம் இருக்குது. ஒய்ஃப் கிட்ட கேட்குறான், நல்லா இருக்குதா, நல்லா இருக்குதா, ரொம்ப நல்லா இருக்கு மாமா, ரொம்ப நல்லா இருக்கு மாமா, ரொம்ப நல்லா இருக்கு மாமான்னு சொல்லி எல்லா எக்ஸிபிஷன் ஸ்டாலையும் ரொம்ப நல்லா இருக்குன்னு. எல்லாம் உனக்கு பிடிச்சிருக்கா? நல்லா பிடிச்சிருக்கு மாமா, ஆனால் ஒன்று தான் மாமா பிடிக்கல. என்னம்மா அது? எங்கோ ஒரு இருட்டுகள கடகடா 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 கடகடான்னு பாருங்க. அதுதான் எனக்கு அந்த சத்தம் தான் பிடிக்கல, அந்த சத்தம் தான் பிடிக்கல, மற்றது எல்லாம் சூப்பர், இதுக்கு மட்டும்தான் பிடிக்கல அப்படின்னாலாம். அப்போ அவன் சொன்னானா, இந்த கடகடா கடகடா இல்லைன்னா ஒன்றுமே சூப்பராக இருக்காது. இந்த ஜென்ரேட்டர் ஆகிய இந்த கடகடா கடகடான்னு ஓடுறது ஜென்ரேட்டர். இதுதான் கரண்ட்டாக இந்த கடைகளுக்கெல்லாம் ஸ்டாலுக்கெல்லாம் கொடுக்குது. இந்த ஜென்ரேட்டர் இல்லைன்னு சொன்னால் லைட் ஆஃப், ஒரு ஸ்டாலும் நல்லா இருக்காது. ஆகவே இதுக்கெல்லாம் காரணம் என்னதான்? ஜென்ரேட்டர் தான் அப்படின்னு சொல்லி விளக்குனான். அப்படியே இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியலங்க. நம்ம ஆவியில் நிறைஞ்சு ஆண்டவரை துதிக்கும் போது துதிக்கிறது தேவனை தான், ஆனா உள்ளான மனுஷனை பலப்படுறோம். ஆகவே ஆவியில் நிறைஞ்சு அந்நிய பாஷையில பேசி சத்தம் போட்டு துதிக்கிறான் பாருங்க, இது பாவிக்கு பொத்து வராது. அவன் என்னடா காட்டு கூச்சல் கத்துக்கிறானுங்க, என்னென்னமோ பாஷையில் பேசுறேன்னு சொல்லி கத்துறானுங்க, இப்படி நினைச்சு இதனால வரமாட்டான். ஸோ வந்து கொஞ்ச நாள் இருந்தானா, இப்படிலாம் பார்த்த உடனே அவனால நிலையா நிற்க முடியவில்லை. எதனால் நிற்க முடியல? ஆராதனை பார்த்து இந்த ஆராதனை இன்டிசென்சியா இருக்கு. சி, இப்படி இல்லாம கத்துவானுங்க, என்னடா இது சர்ச்சு அப்படின்னு அவன் வரமாட்டான். ஆனா யார் தான் இருப்பாங்கல்ல? நீதிமான்கள். நீதிமான்கள் சபையில தான் இது ஆவியோடு உண்மையோடு. வேதம் என்ன சொல்லுது? சங்கீதம் 149:1. அல்லேலூயா. கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், பரிசுத்தவான்களின் சபையிலே அவருடைய துதி விளங்குவதாக. என்ன சொல்லுது பாருங்க, அல்லேலூயா, கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடு. பரிசுத்தவான்களின் சபையிலே. பரிசுத்தவான்கள் யார்? நீதிமான்கள். நீதிமான்கள் பரிசுத்தவான்களின் சபையிலே அவருடைய துதி விளங்குவதாக இருக்கு. ரோமன் கத்தோலிக்க வேத புஸ்தகத்துல என்ன எழுதிருக்கு தெரியுமா? புனிதர்கள் சபையிலே அவரது புகழ் ஒலிக்கும். அவரை புகழ்ந்து ஒலிப்பாங்களாம், சத்தம் போடுவாங்களாம், அவரை துதி. இங்க என்ன பாருங்க, பரிசுத்த அவருடைய துதி விளங்கும். அவரை துதிப்பாங்க பாருங்க, துதி துதின்னு சத்தமா துதிப்பாங்க. ஆனா இது இவனுக்கு பிடிக்காது. ஏன் பிடிக்காதுன்னு சொல்லுங்க? ஆண்டவரை சத்தமா, இதுதான் சத்தமா துதிக்கணுமே, இதுக்குதான் சத்தமா துதிக்கணுமே, ஏன் மெல்ல துதிச்சா பத்தாதா? ஏன் அவரு காது கேட்காத அப்படின்னு இவன் நினைப்பான். ஆனால் பரிசுத்தவான்களின் சபையிலே அவருடைய துதி விளங்குங்கிறது ரோமன் கத்தோலிக்க துதி ஒலிப்பதாக. புனிதர்கள் சபையிலே துதி ஒலிப்பதாக. ஏன் போய் சத்தம் போடணுமா? ஆண்டவரை துதிக்கிறேன், எல்லாரும் துதிங்க, இப்ப எல்லாரும் துதிங்க, தேவனை, தேவன் கர்த்தர் நல்லவர், சொல்லுங்க, துதிங்க துதிங்க துதிங்க, சத்தமா துதிங்க துதிங்க துதிங்கன்னு சொல்லி நடத்துகிற மூப்பரோ பாசஸோ சொல்லும் போது நம்ம விசுவாசிகள் என்ன பண்ணுவாங்க? நீதிமான்கள் என்ன பண்ணுவாங்க? ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீ நல்லவர், நீ வல்லவர், நீ பரிசுத்தர்னு துதிப்பான், சத்தத்தை உயர்த்துவான். ஆனா இவன் வந்து என்ன பண்ணுவான்றீங்க? இந்த பாவி, இவனோ பாவி, இவன் என்ன செய்வான்? வேதம் சொல்லுது, சங்கீதம் 115:17, மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிற அனைவரும் கர்த்தரை துதியார்கள். ஓஹோ, யாரு துதிக்க மாட்டாங்கன்னு பாருங்க? மரித்தவர்கள். மரித்தவர்கள்னா யாரு? பாவத்தில் இருக்கிறவங்க. அதே நேரத்தில் கர்த்தரை விட்டு தூரம் போறவங்க மௌனத்தில் இறங்கும். இந்த மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குவதும் கர்த்தரை துதிய மாட்டாங்க. இவன் வந்து வாய் தான் பார்த்துட்டு இருக்கணும். எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள் 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 போது விசுவாசிகள் எல்லாரும் கர்த்தரை, ஆண்டவரே நீ நல்லவர் வல்லவர், ஆண்டவரை உன்னதமானவர், ஆண்டவரை நீ மேன்மை உள்ளவர்னு சொல்லி துதிக்கும் போது இவன் பதுக்கிட்டே இருக்கிறான். என்னடா காட்டு கூச்சல் போடுறான்டா? ஏன் அவனால துதிக்க முடியல? அவன் செத்து போனவங்க, பாவி, மரிச்சுட்டான். ஆவிக்குரிய வாழ்க்கையில மரிச்சவன், அவனால துதிக்க முடியாதுங்க. அதனால பாக்குறான், இந்த சபையில நம்மளால இருக்க முடியாது, நான் போறேன்டாப்பா அப்படின்னு போயிட்டே இருப்பான்.
அதனால வேதம் சொல்லுது, நீதிமான்களின் சபையிலே பாவிகள் நிலை நிற்பது இல்லை. நிலை நிற்பது இல்லை. ஒன் ஆஃப் தி ரீசன்ஸ், ஒன்று, அவனால் இப்படி ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்றதை ஒத்துக்க மாட்டான். சத்தமா தேவனை துதிக்கிறதையும் ஒத்துக்க மாட்டான். இதெல்லாம் நமக்கு ரொம்ப அலர்ச்சியா இருக்குதுப்பா, இதெல்லாம் நமக்கு ஒத்து வரலப்பா, மெல்ல போய் கிள்ளி வா அப்படிங்கிற இடத்துல போய் நம்ம ஆராய்ச்சா பிரச்சனை இல்லைப்பான்னு போயிட்டே இருப்பான். அதனால தான் நீதிமான்களுடைய சபையிலே பாவிகளால நிலை நிற்க முடியவில்லை. ஒன்று. ரெண்டாவது, ஏன் பாவி நீதிமானுடைய சபையில நிலை நிற்க முடியவில்லை? இரண்டாவதாக எபேசியருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 23வது வசனம். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தருளினார். இப்போ பிதாவாகிய தேவன் சரீரமாகிய சபைக்கு அவரை இயேசு கிறிஸ்துவை தலையாக தந்தார். இப்போ சரீரம் யாரு? நீதிமான்கள், ரட்சிக்கப்பட்ட நீதிமான்கள். இவங்க தான் பாடி. தலையாரு? இயேசு. யார் இப்படி ஏற்படுத்தினது? பிதா. பிதா. சரீரம் நீதிமான்கள், அவயவங்கள், தலை இயேசு. சேதனா, இப்ப வேதம் என்ன சொல்லுது? எபேசியர் 4வது அதிகாரம் 11வது வசனம். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும். போது என்ன சொல்லுது பாருங்க, நாம் அனைவரும் யாரு? சபைக்குள்ள இருக்கிறவங்க யாரு? நீதிமான்கள். நீதிமான்களாகிய நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி நாம் அனைவரும் ஒருமை, கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூர்ண புருஷனாகும். அப்படியானால் இங்கே சபைக்குள்ளே தேவன் ரட்சித்து கொண்டு வந்தார் நீதிமான்களை. இந்த நீதிமான்கள் எப்படிப்பட்டவர்களாய் மாற வேண்டும் என்று தலையாகிய கிறிஸ்துவின் சரத்தில் கொண்டு வச்சாரு. இயேசுவை போல நிறைவான வளர்ச்சி வரணும். இப்போ தலை இப்படி இருக்கு, உடம்பு இப்படி இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? நம்மெல்லாம் அவயவங்கள், நீதிமான்களும் அவயவங்கள். தலை இப்படி இருக்குது, உடம்பு இப்படி இருக்குது, எப்படி இருக்கும்? அசிங்கமா. அந்த தலைக்கு ஏற்றபடி அந்த சரீரம் வளர்ச்சி வரணும். பின்னால் அதுல இருக்கும். அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களா இருக்கும்படியாக அப்படி செய்தார். ஊழியங்களை ஏற்படுத்தினார். போதும். என்ன சொல்லுது பாருங்க, சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலும் நாம் வளர்களா இருக்கணும். அப்போ யாரை போல வளரணும்? இயேசுவை போல வளரணும். எப்படி வளரணும்? சத்தியத்தை கை கொண்டு வளரணும். சத்தியத்தை கை கொண்டாதான் வளர முடியும். சத்தியம் தெரிறதுனால வளர முடியாது. சத்தியத்தை கை கொண்டு வளரணும். இப்போ என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்லுது. எபேசியர் நிருபம் 5வது அதிகாரம் 29வது வசனம். தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். என்னமா? இப்ப தலை இயேசு. கர்த்தர் என்ன பண்றாராம்? சபையை போஷித்து காப்பாற்றுகிறாராம். அது என்னங்க இது? கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறார். சோறு போடுறாரா? பிரியாணி கொடுக்கிறாரா? போஷித்து காப்பாற்றுகிறாராம் சபையை. சபை எப்படி வளரணும்? அந்த கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சி வரணும். அப்படி ஆனால் அந்த வளர்ச்சி வரணும்னா உங்களுக்கு போஷாக்கு இருக்கணும், சாப்பாடு இருக்கணும். அந்த சாப்பாடு யாரு கொடுக்கிறான்? கர்த்தர் தான் கொடுக்கிறாராம். கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறார். அப்போ இந்த சபைக்கு ஆகாரம் கொடுக்கிறவரை இயேசுதாங்க. இயேசுதான். எதுக்காக கொடுக்கிறாரு? கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சி வருவதற்கு. இப்ப சாப்பாடு சரியா கொடுத்தாதான் சாப்பிட்டு இயேசு போல மாற முடியும், அந்த வளர்ச்சி வர முடியும். அப்படி வளரணும்னா இப்ப கிறிஸ்து என்ன கொடுக்கிறாரு? சபைக்கு சாப்பாடு கொடுக்கிறார்.
அவர் போஷித்து காப்பாற்றுகிறார். இது என்னது? போஷித்து காப்பாற்று என்னத்தை கொடுக்குறாரு? நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, போஷித்து காப்பாற்றுகிறார்னா நமக்கு பட்னியா விட மாட்டாரு, பசியா விட மாட்டாரு, நமக்கு போஷிப்பாரு. அது என்பது மட்டுமல்ல, போஷித்து காப்பாற்றி இயேசுவை போல நம்ம பலமடையணும். அப்படின்னா எப்படி சபையை போஷித்து காப்பாற்றுகிறார்? இப்போ இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசம் பண்ணிட்டு பசியா இருக்கிறார். இந்த சிச்சுவேஷன்ல சாத்தான் வரான், வந்து அவர்கிட்ட டெஸ்ட் வைக்கிறான். 3 டெஸ்ட். அதில் ஒன்று என்னன்னு உங்களுக்கு தெரியும். முதல்ல என்ன சொல்றான்? நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லை அப்பமாக்கி சாப்பிடும்னு சொன்னான். அவனுக்கு புரியுது இவர் பசியா இருக்கிறார், இப்ப சாப்பாடு தேவை. ஆகையினால இந்த கல்லுகளை அப்பமாக்கி சாப்பிடுங்கன்னு சொல்றான். அதுக்கு இயேசு என்ன சொல்றார் பாருங்க, 4:4. அவர் பிரதித்திரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்பத்தினால் அல்லன்னு போடல, புரிஞ்சுங்க. அப்பத்தினால் அல்லன்னு போடல, மாத்திரமல்லன்னு இருக்கு. அப்படின்னா என்ன? இந்த சரீரம் வளர்றதுக்கு அப்பமும் தேவைதான், அதனால மாத்திரம் இல்லை. வேதம் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இப்ப சபையை தேவன் இயேசு கிறிஸ்து போஷித்து காப்பாற்றுகிறார். எப்படி போஷிக்கிறார்? வசனத்தை கொடுத்து, வசனத்தினால அந்த சபையார விசுவாசிய வசனம் என்கிற போஜனத்தை கொடுத்து அவரை காப்பாற்றுறார். அப்ப அந்த வசனம் தேவ ஜனங்களுக்கு தேவை, தேவ ஜனங்களுக்கு தேவை. இப்போ சபைக்குள்ள வரும்போது தேவன் சபையாராகிய நீதிமான்களை என்ன சொல்றாரு? வசனத்தை கொடுத்து அவங்களை உயிரடைய செய்து பலப்படுத்தி ஆவியில பலமுள்ளவங்களா மாற. நம்ம எப்படிப்பட்ட அளவுக்கு வளரணும்? கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு. கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சி எந்த அளவுக்கு சாப்பிட்டாதானே வளர முடியும்? எதை சாப்பிடணும்? வசனத்தை. வசனம் 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 வசனம். இப்போ அதனால்தான் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு? பிதாவிடத்துல ஜெபம் பண்றாரு. யோவான் எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 14வது வசனம். நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன், நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. ஆண்டவர் சொல்றாரு, பிதாவே நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன், உம்முடைய வார்த்தை அவர்களுக்கு கொடுத்தேன். அப்ப இந்த வார்த்தை கொடுத்தது யாரு? இயேசு. அதனாலதான் வேதம் சொல்லுது, சபையை இயேசு கிறிஸ்து எப்படி பண்றாரா? போஷித்து காப்பாற்றுகிறார். போஷித்து காப்பாற்றுகிறார், வசனம் கொடுத்து காப்பாற்றுறாருன்னு அர்த்தம். சோறு போட்டு காப்பாற்றுறாருன்னு இல்ல, வசனத்தை கொடுத்து நம்மளை போஷித்து கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சி வரைக்கும் கொண்டு வரணும். அப்படிங்கிறதுக்காக நம்மளை போஷித்து காப்பாற்ற விரும்புறார். ஏன்னா அவர் தலை, அவருடைய தலைக்கு ஏற்ற மாதிரி சரீரம் வளரணும். அதனால போஷித்து காப்பாற்றுகிறார். எதனால வசனம் கொடுத்தாராம்? வாசிங்க 17:17. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். என்ன சொல்லுது பாருங்க, உம்முடைய வசனம் தான் சத்தியம், சத்தியத்தினால் அவர்களை பரிசுத்தமாக்கும். அப்ப எதுக்கு வசனம் கொடுத்தாரு? பிதாவிடத்தில் சொல்ல மாட்டார், உம்முடைய வார்த்தை அவர்களுக்கு கொடுத்தேன். கொடுத்தவர் யாரு? இயேசு. யாரு கொடுத்தாரு? சபைக்கு கொடுக்கிறாரு. சபைக்கு கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறாரு? வசனம். அவர் சபைக்கு வசனத்தை கொடுத்து காப்பாற்றுறார். சபைய வசனம் கொடுத்து காப்பாற்றுறார். இப்போ இந்த வசனத்தை கொடுத்து காப்பாற்றுறதுக்கு தான் நமக்கு வசனம் தந்திருக்காரு. இப்போ நீங்கள் வசனத்தின்படி வாழ 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 நீங்களும் நானும் எந்த அளவுக்கு வளருவோம்? கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு வளருவோம். அந்த அளவுக்கு வளர்றதுக்காக தான் இயேசு கிறிஸ்து சபையை வசனம் கொடுத்து போஷித்து காப்பாற்றுகிறார். இன்னைக்கு இந்த வசனம் இல்லை அப்படின்னா நம்மளால பரிசுத்தம் அடைய முடியாது, இயேசுவை போல மாற முடியாது, அந்த கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சி வர முடியாது. ஆகையினால தேவன் இடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட வார்த்தையை அவர் சொல்றாரு, பிதாவே உம்முடைய வார்த்தையை நான் அவளுக்கு கொடுத்தேன். சொந்தமான வார்த்தை இல்லை, அவர் சொந்தமா வார்த்தை சொல்லி தரல,
அவருடைய பிதாவுடைய வார்த்தை தான் இயேசு கொடுக்கிறார். ஏன்னா இயேசுவே சொல்றாரு, யோவான் 12வது அதிகாரம் 49வது 50வது வசனங்கள், நான் சுயமாய் பேசவில்லை, நான் பேச வேண்டியது இன்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டார். அவருடைய கட்டளை நித்திய ஜீவனா இருக்கிறது என்று அறிவேன். ஆகையால் நான் பேசுகிறவைகளை பிதா எனக்கு சொன்னபடியே பேசுகிறேன் என்றார். என்ன சொல்றார் பாருங்க, நான் சொந்தமாய் பேசவில்லை, நான் பேச வேண்டியது என்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது என்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டார். அப்போ சுயமா பேச முடியுமா? அவருக்கு முடியும், ஆனா பேச மாட்டார். யாருடைய வார்த்தை கொடுக்கணும்னு நினைக்கிறாரு? பிதாவுடைய வார்த்தை தான் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. எதுக்காக கொடுக்கணும்னு நினைக்கிறாரு? நம்மளை போஷிக்கங்க, நம்மளை போஷிக்க, சபையை போஷித்து காப்பாற்றுவதற்கு வசனம் தேவை. ஆகையினால சொல்லிட்டு சொல்றாரு, நான் சொந்தமா பேசல, நான் பேச வேண்டியது என்னது உபதேசிக்க வேண்டியதுன்னு அவர் சொன்னார். ஆகவே ஏன் அப்படி செஞ்சாராம்? இவர் சொன்னபடியே ஏன் பேசினாராம்? தேவன் சொன்ன வார்த்தையில ஒரு நித்திய ஜீவன் இருக்குது. அவருடைய கட்டளை நித்திய ஜீவனா இருக்கிறது. என்னைக்கு உயிர் உள்ளதுங்க. அந்த உயிர் உள்ள வார்த்தையை நமக்கு தர்றார், போஷிக்கிறார், நமக்கு வார்த்தையை கொடுத்து போஷிக்கிறார். அது நித்திய ஜீவன் இருக்கு. இன்னைக்கு அழியாதுங்க. வானம் ஒளியும் பூமி ஒளியும், என் வார்த்தைகளோ ஒருபோதும் ஒழியாதுன்னார். ஏன் ஒழியாது? அதுக்குள்ள நித்திய உயிர் இருக்குங்க, அழிக்க முடியவே முடியாது. அந்த வானமும் ஒளிஞ்சிடும், பூமியும் ஒளிஞ்சிடும். ஆனா நியாய தீர்ப்புல வந்து நிக்கிறது எது தெரியுமா? அவர் சொன்ன வசனம், அவர் சொன்ன வசனம். அதுக்குள்ள நித்திய ஜீவன் இருக்குங்க, நித்திய ஜீவன். அதெல்லாம் சொல்றாரு, பிதா எனக்கு சொன்னபடியே பேசுகிறேன். சொந்தமா பேசணும்னா பேசி இருக்கலாங்க, அவர் பேச விரும்பல, பேச விரும்பல. ஏன்னா பிதா சொன்னதை இயேசு சபைக்கு சொல்லுகிறார், சபைக்கு சொல்லுகிறார். இப்ப இந்த போஷிக்கணும், சபையை போஷித்து காப்பாற்றணும்னா என்ன வேணும்? சபைக்கு ஆகாரம் வேணும். ஆகாரம்னா என்னது கொடுக்கிறாரு? வசனம். வசனத்தை வாங்கி வாங்கி அதை நம்ம பரிசுத்தமாக்கும், இயேசு போல மாற்றும். அதுக்கு தாங்க வசனம் கொடுக்கிறாரு, நம்மளை போஷித்து காப்பாற்றாரு. இப்போ நடக்கிற சம்பவத்தை பார்ப்போமே. 89வது சங்கீதம் 5வது வசனம். கர்த்தாவே, வானங்கள் உம்முடைய அதிசயங்களை துதிக்கும், பரிசுத்தவான்களின் சபையிலே உம்முடைய உண்மையும் விளங்கும். என்னவா? இப்ப பரிசுத்தவான்களின் சபைங்கிறது எது? ரட்சிக்கப்பட்டவங்க தான் பரிசுத்தவான்கள், ரட்சிக்கப்பட்டவங்க தான் பரிசுத்தவான்கள். அந்த சபையில யாரு இருக்கிறது? நீதிமான்கள். ஆனா நீதிமானுடைய சபையிலே பாவிகள் நிலு. அப்போ வர்றானா? வர்றான். இப்போ வேதம் சொல்லுது பாருங்க, பரிசுத்தவான்களின் சபையிலே உம்முடைய உண்மை, ஆங்கிலத்தில் ட்ரூத்னு இருக்குது, சத்தியம். சத்தியம் அங்கதான் விளங்குமா, வேற எங்கேயும் விளங்காதுங்க. பரிசுத்தவான்களின் சபையில தான் விளங்கும், வேற எங்கேயும் விளங்காது. ஏன்னா இயேசு தலை, நீதிமான்கள் சரீரம். அந்த கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சி வந்தாகணும். ஆகையினால ஆண்டவர் என்ன கொடுக்கிறார்? வசனம் கொடுக்கிறார், வசனம் கொடுக்கிறார். பரிசுத்தவான்களுக்கு வசனம் கொடுக்கிறார். இப்ப வசனம் கொடுக்கும் போது அதை என்ன பண்ணணும்? நானும் நீங்களும் பரிசுத்தமா வாழ்றதுக்கு, அவரை போல மாறுறதுக்கு என்ன செய்யணும்? வசனம் என்ன சொல்ல வாழ்ந்துட்டு போயிடணும். அதான் எங்க? பரிசுத்தவான்களின் சபையிலே உம்முடைய உண்மை விளங்கும். அப்படியானா தேவனுடைய சத்தியம் அங்கதான் விளங்குங்க. ஏன் சத்தியம் இங்க விளங்க வைக்கிறார்? நம்ம இயேசுவை போல மாறணும். அதுக்காக தான் இங்க போஜனத்தை கொடுத்து, இந்த சத்தியமாகிய போஜனத்தை கொடுத்து நமக்கு விளங்க வைக்கிறார். எல்லாருக்கும் விளங்காது. வேதம் சொல்லுது, வாசிங்க, எபேசியர்களின் நிருபம் 3வது அதிகாரம் 9வது 10வது 11வது வசனம். தேவன் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் கொண்டிருந்த அநாதி தீர்மானத்தின்படியே, தேவன் பிதாவாகிய தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் கொண்டிருந்த அநாதி தீர்மானம், ஏற்கனவே போட்ட தீர்மானத்தின்படியே உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக. உன்னதங்களில் துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது எங்கதான் விளங்கும்? சபையின் மூலம்தான் விளங்குங்க. இப்ப சபையின் மூலம்தான் தெரியப்படுத்துவார், வேற எங்கேயும் தெரியாது. சபையில் யார் இருக்கா? நீதிமான்கள். நீதிமான்களை போஷித்து காப்பாற்றுகிறார். அப்ப போஷிக்கிறதுனா வசனம் கொடுக்கணும்.
கொடுத்தாதான். இப்ப அதனாலதான் ஞானம், அவருடைய அனந்த ஞானம், உன்னதத்தில் உள்ள அனந்த ஞானம் உலகம் உண்டாகிறதுக்கு முன்னாலே உள்ளத அவர் இயேசு கிறிஸ்து மூலம் நமக்கு தெரியப்படுத்துறார். இப்போ வசனம் யார் மூலம் வருது? இயேசு கிறிஸ்து மூலம். அப்ப சபையை போஷித்து காப்பாத்துறது யாரு? இயேசு. சபையை வசனம் கொடுத்து போஷித்து காப்பாற்ற யார் கொடுத்தது? யாரு? அவரு. ஆனா நமக்கு தந்தது யாரு? இயேசு. சோ போஷித்து காப்பாற்ற. கொஞ்சம் கவனமா இதை கேட்டுங்க. போஷித்து காப்பாற்றாரு. இப்போ இந்த சூழ்நிலையில சபையில இருக்கக்கூடிய விசுவாசிகள், நீதிமான்களே, சபை நடத்துறவங்க எப்படி நடத்தணும், எப்படி நடத்தணும், எப்படி நடத்தணும்னு வேதம் என்ன சொல்லுது பாருங்க. வாசிங்க சங்கீதம் 94:13. சிட்சித்து உம்முடைய வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஓகே, என்ன சொல்லுது? இப்போ சபையில போதனை பண்ணணும். சிட்சித்து அடிச்சு உங்களுடைய வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான். எப்படி சபையை நடத்தணும்னு எதிர்பார்க்குது? சபையிலே எப்படி போதிக்க வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறது வேதம். சிட்சித்து கண்டிச்சு வேதத்தை கொண்டு போதிக்கணும். வேதம் என்ன சொல்றது அதை அப்படியே போதிக்கணும். ஆனா சிட்சித்து போதிக்கணும். தடை விடக்கூடாது, தடை விடக்கூடாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் இங்க சபைக்கு வந்தா ஆறுதலா இருக்கணும், வந்தங்க இங்க அடி அடின்னு அடிக்கிறாங்க, நம்மளால எங்க இருக்க முடியாதுங்க. ஏன் அப்படி சொல்றான்? பாவிகள் நீதிமானுடைய சபையில நிறைய நிற்க முடியாது. இப்படி அடிச்சு அடிச்சு பேசினா எப்படி நிற்பான்? எதுக்குங்க இப்படிலாம் அடிச்சு அடிச்சு பேசுறாரு? கத்து பேச வைக்கிறாரு, சொல்றாரு. ஏன் சும்மா சொன்னா ஆவாதா? கண்டித்து கடிந்து கொண்டு புத்தி சொல்ல சொல்றாரு. ஏன் 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 இப்படி புத்தி சொல்லணுமா? இந்த கண்டிக்கிறதே நிறைய பேருக்கு பிடிக்காது. தடை விட்டுக்கிட்டே இருக்கணும். ஏங்க, கர்த்தர் நம்மை பாவத்திலிருந்து தூக்கி ரட்சித்து சபைகள் கொண்டு வந்து போட்டாரு. பாவம் தான் மன்னிக்கப்பட்டிருக்கிறத தவிர சுவாவங்கள் இருக்குதுங்க, சுவாவங்கள் இருக்குது. நான் சில சமயங்களில் சொல்லியிருக்கிறேன். உதாரணம், அதாவது ஒரு மனுஷன் கிணத்துக்குள்ள விழுந்துட்டான், நீச்சல் தெரியாது வச்சுக்கோ, நீச்சல் தெரியாது, கீழே விழுந்துட்டான், கீழே போறான் மேலே வரான், கீழே போறான் மேலே வர்றான், கீழே போறான் மேலே வரான், அவனுக்கு நீச்சல் தெரியல. இந்த சிச்சுவேஷன்ல ஒரு நிழல் உள்ள தெரியுது, திடீர்னு ஒரு நிழல் உள்ள தெரியுது. நிழல் பார்த்தான். இப்போ நான் தான் வச்சுங்களேன், நான் தான் வச்சுங்க, கீழே எனக்கு நீச்சல் தெரியாது, கீழே விழுந்துட்டுன்னு வச்சுங்க. எனக்கு அந்த நிழலை பார்த்துட்டு ஓ ஓ ஓ அப்படின்னேன். இப்போ பார்த்தவர் என்ன பண்ணிட்டாரு? அடே, நான் பாஸ்டர் அற்புதராஜ்பா, பூந்தமல்லி பாஸ்டர்பா, அவருக்கு நீச்சல் தெரியாது போலுக்குன்னு தூக்கி, அதாவது கீழே விழுந்தார் பாருங்க, தலையில் அடி, ரத்தம், உடம்பெல்லாம் ஸ்கிராச்சஸ், காயங்கள், ரத்தமாக வடியுது. இந்த சிச்சுவேஷன்ல முடியல, என்ன பண்ணுறது? ஆனாலும் எப்படியோ தூக்கி வெளியே கொண்டு போட்டார். இப்போ நான் பிழைச்சு போனேன், பிழைக்க மாட்டேங்க, பிழைக்க மாட்டேன். அவர் அடிபட்டு என்னை தூக்கி வெளியே போட்டு, பாஸ்டர் வர்றேன் பாஸ்டர், எப்படியாவது பண்ணிங்க பாஸ்டர் அப்படின்னு சொல்லி போட்டு போனார்னா, அவர் அடிபட்டு ரத்தம் சிந்தது வேஸ்ட், வேஸ்ட். என்னை அப்படியே விட்டுருந்துருக்கலாம். ஏன் அடிபட்டு ரத்தம் சொன்னாரு? என்னை காப்பாத்துருக்கு, வெளியே போட்டார்ல. இப்ப நான் பிழைச்சுக்கோனா, பிழைக்க மாட்டேங்க, பிழைக்க மாட்டேன். ஏன் தெரியுமா? முன்னாடி தண்ணிக்குள்ள இருந்தா பிழைக்க மாட்டேன், இப்ப தண்ணி எனக்குள்ள இருக்குது, பிழைக்க மாட்டேன். இப்ப தண்ணி எனக்குள்ள இருக்குது, பிழைக்க மாட்டேன். இப்போ இயேசு கிறிஸ்து பாவத்திலிருந்து நம்ம தூக்கி உள்ள மேல போட்டார், சபைக்குள்ள வந்து போட்டார், சபைக்குள்ள வந்து போட்டார். இப்ப சபைக்குள்ள போட்டவர் அவர் என்ன எடுக்கணும்னு நினைப்பாரு? தண்ணிய வெளியே எடுக்கணும்னு நினைப்பாரா? எப்படி எடுப்பாரு? சரி, என்னை தூக்கி போட்டார்ல அவரு, ஒருத்தர் தூக்கி போட்டவர் என்னை வெளியே தூக்கி போட்டு என் தண்ணியை வெளியே எடுக்கணும்ல, வெளியே எடுக்கிறதுக்கு என்ன செய்யணும்? வயிற்று அமுக்கணுமா? காலி பண்றதுக்கு நேரிங்க ஐயா, வயிற்று அமுக்க கூடாது. வயிற்று அமுக்குனா செத்து போயிடுவேன். வயிற்று அமுக்க கூடாது. எவனா மாட்டானா அப்படி அமைக்கிற போறீங்க. குப்புரை போட்டு முதுகு அமுத்தணும், குப்புரை போட்டு முதுகு அமுத்தணும். இப்போ குப்புரை போட்டு முதுகு அமுத்தும் போது அவரோ பெரிய ஆளு, வாட்ட சாட்டமான ஆளு, என்னை தூக்கி மேலே போட்டு ஒரு ரத்தம் வடியத்தக்கதா ரத்தெல்லாம் காயப்பட்டு என்னை தூக்கி போட்டார். போட்டவர் அழுத்துறாரு. அப்பாடு, இது நடக்குது, இதுக்கு எனக்கு எப்படி இருக்குன்றீங்க? உள்ளே தண்ணி, இவருடைய வெயிட் வேற, எனக்கு எப்படி இருக்குன்றீங்க? ஐயா,
உள்ளே விட்டுருக்கலாமே, இதுக்கு நீங்க உள்ளே விட்டுருக்கலாம் ஐயா, இவ்வளவு கஷ்டப்படுத்துறீங்களே அப்படின்னு சொன்னா விட்டுருவாரா? எதுக்கு அப்படி பண்ணாரு? இருக்கிற தண்ணியை வெளியே அனுப்பி காப்பாத்தினேன். சபைக்குள்ள ஏன் கொண்டு வந்தாரு தெரியுமா? சுபாவங்களை மாத்துறதுக்கு தான் சபைக்குள்ள கொண்டு வந்தாரு. சிட்சித்து போதிக்கிறதுக்கு தான். அதனால தான் போதிக்கிறாங்க, சிட்சித்து போதிக்கிறாங்க. இப்ப நான் இப்படி சொல்றேன், அவர் அழுத்தி பாக்குறாரு, மேலே எங்கெல்லாம் தண்ணி போகுது, இன்னும் போகல, தண்ணி இருக்கு, என்ன பண்ணுவாருன்றீங்க? என்னை தூக்குனவர் மேலே ஏறி மிதிப்பார். எனக்கு எப்படி இருக்கும்? பிரதர், இப்படி என்ன இந்த மாதிரி அவஸ்தைப்படுத்துறதுக்கு உள்ளே விட்டு இருந்திருக்கலாமா பிரதர்? அப்படிதான் நான் கேட்பேன். ஆனா அவர் விடுவாரா? விட மாட்டார். எப்படியாவது என்ன அடிபட்டு ரத்தம் செஞ்சிருக்கிறேன், என்ன மாதிரி அவன் நடக்கணும் அப்படிங்கிறக்கா திரும்ப என்ன பண்ணுவாரு? அழுத்துவார். நான் இப்படி சொல்றேன் அவர்கிட்ட, ஐயா எனக்கு ரொம்ப வலிக்குது, கொஞ்சம் தடை விடுங்க சார், நீங்க கொஞ்சம் என்னை தடை விட்டுருங்கன்னு சொல்றேன். அவரு, தோத்திரம், கர்த்தர் உன் கண்ணீரை கண்டார், உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும், இன்று கண்ட எய்த்திரை நீ காண மாட்டீர்கள், உடைய துக்க நாட்கள் முடிந்து போயிட்டு இப்படின்னு தடவை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார்னு வச்சுங்க. எண்ணெய்க்கு தண்ணி போறது, நான் எப்ப பிழைக்கிறது? நான் சபைக்குள்ள வந்த உங்களை வேதம் சொல்லுது, சிட்சித்து வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான். அடிச்சு போதிக்கணும். அதனால தான் நாங்கள் ஸ்ட்ராங்காக பேசுகிறோம். என்னடா இந்த ஊழியக்காரன் இப்படி நம்மளை இந்த மாதிரி தொல்லை கொடுக்குறோம், வாங்கி வாங்கி அடிக்கிறான் ஐயா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் வேதம் அப்படி தான் சொல்லுது, சிட்சித்து வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான், தடை கொடுக்குற மனுஷன் பாக்கியவான் அல்ல. இப்போ பாவி வந்திருக்கிறான். பாவி நீதிமானுடைய சபையில் நிலையா நிற்க மாட்டான். ஏன் நிலையா நிற்க மாட்டான்னு சொல்லுங்க? இவ்வளோ அடி அடின்னு அடிச்சா எப்படி நிற்பான்? இங்க வந்தா நம்மளுக்கு ஒரு ஆறுதலா இருக்கும், ஆசீர்வாதமா இருக்கும்னு நினைச்சு வந்தா, இந்த ஆள் அடி அடின்னு அடிக்கிறாரியா, வசனம் வசனம் வசனம்னு சொல்லி சும்மா இப்படி அடி அடின்னு அடிக்கிறாரு. நம்மளால இந்த சபையில எல்லாம் இருக்க முடியாதுன்னு ஓடி போயிடுறான். இதனாலதாங்க அவனால ஓடிடுறாங்க. புரியுதுங்களா? இதனாலதான் சபையை விட்டு ஓடிடுறான் பாவி. ஆனா நீதிமான்களுக்கு தேவன் போஷிக்கும்படிக்கு வார்த்தை தர்றார். அந்த கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சி வரணுங்கிறதுக்காக அதை போஷிக்கிறதுக்காக வார்த்தை தர்றாரு. ஆனால் இந்த வார்த்தையை சிட்சித்து போதிக்கணும்னு சொல்லி வசனம் சொல்றதுனால ஸ்ட்ராங்கா அடிச்சு அடிச்சு போதிக்கிறாங்க. ஆனால் அதை போதனையை கேட்க முடியாம இந்த யாரு பாவியால இதெல்லாம் நமக்கு ஒத்து வராதுங்க. இது ரொம்ப ஸ்ட்ராங்கான சபையா இருக்கு, இருக்கலாம், அவ்வளவு இருக்கலாங்க, ரொம்ப டீப்பா ஒரு மாதிரி இருக்குதுங்க, ரொம்ப ஸ்ட்ராங்கா போகக்கூடாதுங்க, லிமிட்டா போகணும். இது என்னது? இயேசுவை போல மாறணுமா லிமிட்டா இருக்கணுமா? இயேசுவை போல மாறணும்னா சிட்சித்து போதிக்கத்தான் செய்யணும். சிட்சித்து போதிக்கிற மனுஷன் தான் பாக்கியவான். ஸ்ட்ராங்கா பேசித்தாங்க ஆகணும். அதுக்கு தாங்க நாங்க ஸ்ட்ராங்கா பேசுறது கர்த்தர் வச்சிருக்காரு. ஏன் தெரியுமா? சபையை போஷித்து காப்பாற்றுற கர்த்தர். இப்போ இந்த சிட்சையின் போதனையை அவங்களால ஏத்துக்க முடியாது. ஏன் ஏத்துக்க முடியாதுன்னு சொல்றேன் பாருங்க, சொல்லிட்டு முடிக்கிறேன். ஏன் ஏத்துக்க முடியாது? யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 20வது வசனம். பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வராதிருக்கிறான். வேதம் சொல்லுது பாருங்க, பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான். ஒளினா யாரு? இயேசு. ஏன் பகைக்கிறான்? தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு இயேசு விட்ட வர மாட்டேங்கிறான். இப்போ இவன் வந்தான், சபைக்குள்ள வந்தான். யாரு? பாவி சபையில வந்தான். ஆனா கர்த்தர்ட்ட வர மாட்டேங்கிறான். ஏன் வர மாட்டேங்கிறான்? பொல்லாப்பு செய்றான், தவறு நடந்துகிட்டு இருக்கிறான். ஆனா சபைக்கு வர்றான். நான் அவர்கிட்ட வந்தா கிரியைகள் கண்டிக்கப்படுமே, அதனால பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான். தப்பு பண்றவன் பாவிதான். பாவிகள் நீதிமான்கள் சபையில் நிக்க முடியாம போனது காரணம் தெரியுமா? அவங்களுக்கு அந்த தேவன் மேல நேசம் இல்லைங்க, நேசம் இல்லை, ஒளியை பகைக்கிறான். அதனாலதான் அவங்க கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஆண்டவர்கிட்ட வந்து இப்படிலாம் ஞானஸ்நானத்து பரிசுத்த பெற்று இந்த சபையில சேரணும் அப்படிலாம் நினைக்க மாட்டான். ஐயோ ரொம்ப கண்டிச்சு பேசுறாங்கப்பா, நம்மளால முடியாதுப்பா அப்படின்னு ஓடிடுறான். ஏன் பாவி நீதிமன்ற சபையில நிக்க மாட்டேங்கிறான்னு சொல்லுங்க? வசனங்கள் கண்டித்து பேசப்பட்டு பரிசுத்தமாக்கப்படுவதற்காக பேசப்படுகிற காரியங்கள் அவனால பொறுக்க முடியாதுங்க.
அவனால் பொறுக்க முடியாது. அதனால தான் அவன் என்ன பண்ணிடுறான், இந்த சபையில் நம்மளால் நிற்க முடியாது அப்படின்னு ஓடிடுறான். இப்போ கண்டித்து போதிக்கவா, இல்லை தடை கொடுக்கட்டா? ஐயா, சிக்ஷித்து வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் தான் பாக்கியவான். ஸோ அப்படி போதிக்கும்போது இந்த பாவிகளுக்கு இப்படி அடின்னு அடிக்கிறீர், இப்படிலாம் செய்ய முடியாது, நம்மளாலலாம் இப்படிலாம் வாழ முடியாதுங்க, நம்ம இப்படிலாம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம், இப்படிலாம் தப்பு பண்ணிட்டு இருக்கிறோம், இவங்க சொல்றபடிலாம் வாழ முடியாதுன்னு சொல்லி இயேசுகிட்ட வர மாட்டேங்கிறான். அதனால என்ன பண்ண மாட்டேங்கிறான், சபையில நிற்க மாட்டேங்கிறான், ஓடி போயிறான். ஸோ அல்டிமேட்டா 2 காரணத்தினால அவனால சபைக்குள்ள நிற்க முடியல. ஒன்று, ஆராதனை ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கும் போது அவனுடைய அந்த கேரக்டர் வரல. அதனால இதுங்க சத்தமா பண்றாங்க, இது பண்றாங்க, என்னென்னமோ கூச்சல் போடுறாங்க அப்படிங்கிறதுக்காக வரமாட்டேங்கிறான். 2, வசனத்தை ஸ்ட்ராங்கா சொல்றதுனால, ஐயோ இந்த மாதிரிலாம் சொன்னாங்கன்னா நம்மளால வாழ முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி வசனத்தின் மீது வாழ முடியாதவன் இந்த வசனங்களை கேட்டு அவன் செயல்பட முடியாதனால நான் வரமாட்டேன்றான். இந்த 2 ரீசன் தான். இதனால்தான் பாவிகள் நீதிமானுடைய சபைக்கு வரமாட்டேங்கிறாங்கன்னு போடல, அதுல நிலை நிற்பதில்லை. வருவானா? அப்போ வருவான், ஆனா நிலையா நிற்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு இப்படிப்பட்ட ஆராதனை பிடிக்காது, சிக்ஷித்து போதிக்கிறது பிடிக்காது. எப்படியோ இப்படியெல்லாம் நம்மளால வாழ முடியாது, இயேசுவெல்லாம் நம்மளால நம்ம கிரியில விட்டுட்டு அவரை நேசிக்க முடியாதுப்பா, நம்ம வர முடியாதுப்பா அப்படின்னு போயிடுறான். அருமையானவர்களே, நீதிமான்களின் சபையிலே பாவிகள் நிலை நிற்பதில்லை. அப்போ நீதிமான்களாகிய நம்முடைய சபையில நம்ம கடைசி மட்டும் நீதிமான்களாக இருந்து தேவனை ஆராதிப்போம். இயேசு கிறிஸ்து சபையை போஷித்து காப்பாற்றுகிறார். ஆண்டவரே, நீங்கள் வார்த்தையினால எங்களை போஷித்து காப்பாற்றும் போது அந்த வார்த்தையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள என்னைக்குள்ள உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லி நீதிமான்களாகிய நாம் இந்த சபைக்குள்ளே இருந்து அந்த வார்த்தைகளினாலே போதனை அடைந்து இயேசுவை போல மாறுவோம். கர்த்தர் வரப்போகிறார், வரும்போது இயேசுவை போல மாறுவோம். எல்லாரும் அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? பாவிகள் நீதிமான்களின் சபையிலே நிலை நிற்பதில்லை. ஆண்டவர்கிட்ட சொல்லலாமா? ஆண்டவரே, எங்களை இப்படிலாம் நீதிமான்களாக்கி சபைக்குள்ளே ரட்சித்து சபைக்குள்ளே சேர்த்தீங்க, அந்த கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சி வரணும்ப்பா. அதே நேரத்தில் உண்மை ஆராதிக்க வேண்டும் என்பதற்காக இப்படிலாம் கொண்டு வந்துட்டீங்க. ஆனால் எங்கள் சபைக்குள்ளே ஒருவேளை பாவிகள் வந்து உட்கார்ந்துட்டு இதெல்லாம் நம்மளால முடியாதுன்னு போகிறான்னா, வேதம் தான் சொல்லுது பாவிகள் நீதிமானுடைய சபையில் நிலையாக நிற்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுது. அதுக்கு காரணம் அவங்களால இந்த ஆராதனை பிடிக்கல, அதுக்கு காரணம் ஸ்ட்ராங்காக உபதேசம் பண்ணுற உபதேசம் பிடிக்கல, அதனால தான் பாவிகளால் நிற்க முடியல, போயிடுறாங்க. ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, நான் ஆண்டவரே தேவனை முழு இதயத்தோடு நீதிமான்களாகிய நாங்கள் சபைக்குள்ளே இருந்து ஆண்டவரே தேவனை உண்மையோடு ஆவியோடும் தொழுது கொள்ள உதவி செய்யுங்க. சிக்ஷித்து போதிக்கும் போது அதை நாங்கள் எடுத்துக்கொண்டு இன்னும் நாங்கள் ஆண்டவரே கிறிஸ்து எங்களை போஷித்து காப்பாற்றும்படிக்கு வசனம் கொடுக்கும்போது அதை கட்டாயம் நாங்கள் ஏற்றுக்கொண்டு வாழ எனக்கு எங்களுக்கு கிருபை தருவீராக என்று சொல்லி கர்த்தர் நோக்கி பார்ப்போம். இப்பொழுது நம்ம மத்தியில் இருக்கிறதா நம்ம சாம்சன் ஜெபிப்பார். ஆண்டவரே, சோத்திற்கு ராஜா மகிமைப்படுத்துகிறோம். மகா பரிசுத்தமுள்ள அன்பின் ஆண்டவரே, கிருபையாய் கொண்டு ஆசீர்வதிக்கப்பட்டதான இறைவேளைக்காய் நன்றி இருதயத்தோடு துதிக்க ராஜாமை சோத்திரிக்கிறோம். உடைய திருப்பாத்த முத்த செய்கிறோம். நாள் ஆண்டவரே, மீண்டும் இந்த சமத்திலே கடந்து வர முடியாது இந்த வேதத்தை ஆண்டவரே ஆராய்ந்து பார்க்க முடியாது தேவனீர் கொடுத்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனை, நீதிமான்கள் தாழ்ப்பினிக்கிறார் எங்களோடு ஆண்டவரே சோத்திர நீதிமானுடைய காரியங்களை குறித்து நம்முடைய ஊழியக்காரை கொண்டு அநேக காரியங்களை நீர் ஆண்டவரே வேதத்தின் மூலமாய் ஆண்டவரே எங்களுக்கு கற்றுக் கொடுத்து வருகிறீர். அதற்காய் கோடாக்குடி நன்றியும் சோத்திரத்தின் தகப்பனை சோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே நீர் பேசி நம்முடைய ஆண்டவரே ஜீவனுள்ள வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். ரட்சிக்கப்படவில்லை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். இந்த வசனப்படியாய் ஆண்டவரே சோத்திரிக்கிறப்பா, எங்களை ஆண்டவரே தேவனாய் கர்த்தர் இப்படி சபையில் ஆண்டவரே சோத்திரப்பா ரட்சித்து இப்படி சபையில சேர்த்து கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனை நன்றி ராஜாமை சோத்திரிக்கிறோம். பாவிகள் நீதிமான சபைகளிலே நிலை நிற்பதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறபடி ஆண்டவரே சோத்திரிக்கிறப்பா, எதற்காய் பாவிகள் நீதிமான சபையில நிலை நிற்பதில்லை என்று சொல்லி நீர் எங்களோடு பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே சோத்திரிக்கிறப்பா, நீர் ஆராதிக்கும் போது ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறீங்களே, அப்படியே ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கும் போது தகப்பனே சோத்திரிக்கிறப்பா, பாவியாக மனுஷன் ஆண்டவரே அதை பொருட்படுத்தாதபடி ஆண்டவரே
அவன் கடந்து போவான்னு சொல்லி நாங்கள் பார்க்கிறோமே. தகப்பனே நன்றி ராஜா, மை சோத்திரிக்கிறோம், மை துதிக்கிறோம். ஆண்டவரை மரித்தவர்கள் மௌனத்தில் இறங்குள்ள தேவனை துதியாரங்களை சொல்லப்பட்டிருக்கிறதே. தகப்பனே எங்களை ஆண்டவரை எங்கள் தேவனாய் கர்த்தர் ரட்சித்ததன் நோக்கத்தை நாங்கள் ஆண்டவரை புரிந்து செயல்படும் போது ஆண்டவரே பாவியாக மனுஷன் அதை பார்த்து ஆண்டவரே சோத்திரப்படியெல்லாம் இவர்கள் ஆராதிக்கிறான்னு சொல்லி அவர் நிலை நிற்காதபடி கடந்து போவான்னு சொல்லி நாங்கள் பார்க்கிறோமே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உம்மை துதிக்கிற எங்களை ரட்சித்த தேவனாய் கர்த்தர் ஆண்டவரை எதற்காய் ரட்சித்தீர் என்பதை நாங்கள் புரிந்து ஆண்டவரை அதன்படி வாழ கர்த்தர் எங்கள் கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறப்பா. நாங்கள் எப்பொழுதும் உம்மை ஆராதிக்க, உம்மை துதிக்க ஆண்டவரை தேவனாய் கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரை நன்றி செலுத்துறப்பா. ஆண்டவரை உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிற ஆண்டவரை. ஆண்டவரை சபை ஆண்டவரை தேவனாகி கர்த்தர் சபைக்கு தலைவராக இருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீ சபையை போஷித்து காப்பாற்றுகிறேன்னு சொல்லப்பட்டிருக்கிறதே. ஆண்டவரை ஜீவனுள்ள வசனங்களை ஆண்டவரை நீர் எங்களுக்கு தந்து ஆண்டவரை நம்முடைய நிறைவான வளர்ச்சிக்கு நேராய், கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சிக்கு நேராய் நீர் எங்கள் ஆண்டவரை நீர் வழிநடத்துவர் எல்லாம் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை நம்முடைய அனந்த நாணமானது சபையின் மூலமாய் வெளிப்படுகிறதா இருக்கிறபடி நான் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற தேவனா இருக்கிறபடி நான் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை மை துதிக்கிறவா சிட்சித்து நம்முடைய வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி பார்க்கிறோமே. தகப்பனே சோத்திரவா சிட்சித்து வேதத்தை கொண்டு போதிக்கிற வேளையில ஆண்டவரை பாவியாக மனுஷன் ஆண்டவரை வசனத்துக்கு கீழ்ப்படியாதவனாய் கடந்து போகான்னு சொல்லி என்று நாங்கள் பார்க்கிறோமே. ராஜா மை சோத்திரிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே மை சோத்திரிக்கிறவா நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையில இப்படி வேதத்தை கொண்டு ஆண்டவரே ஊழியக்காரை கொண்டு மற்றவர்களை கொண்டு சிட்சித்து போதிக்கும் போது அந்த வசனத்துக்கு அப்படியே நாங்கள் கீழ்ப்படியத்தக்கதாய் கத்த உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே முக்கு ஆண்டவரே கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு நேராய் ஆண்டவரே சபையானது கடந்து வரும்படியாய் நீர் சிட்சித்து போதிக்கிறேன் என்பதை நாங்கள் அறிந்து புரிந்து ஆண்டவரே வசனத்துக்கு முற்றிலுமாய் கீழ்ப்படியத்தக்கதாய் கத்த உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறப்பா. கிருபையுள்ள கரங்களை எங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து எங்களை நடத்துவீராக. ஆண்டவரே நாமத்தை மாத்திரம் எங்கள் வாழ்க்கையில உயர்த்தி மகிமைப்படுத்திக் கொள்படியாக ஜெபிக்கிறப்பா. கர்த்தாவே நாங்களுடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படைந்து ஆண்டவரே வசனப்படி வாழ்ந்து விட எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் சபையானது வசனத்துக்கு நடுங்கிற சபையாய் மாத்திரமல்ல வசனப்படி வாழ்கிற சபையாய் கர்த்தர் ஒவ்வொருவரையும் நீங்க மாற்றும்படியாக ஜெபிக்கிறப்பா. கிருபையில கல்ல ஒப்பு கொடுக்கிற பெரிய கல்லை செய்வீராக. தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். சகலவற்றை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. துதிக மகிமை புகழ்ச்சி அனைத்து வெகு ஜாக்கிரதை ஒருவருக்கு செலுத்துகிறேன். மீட்படிச்சமான இயேசு நாம் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் அந்யோன்யம் ஆறுதலும் சமாதானமும் இன்றும் என்றும் நம்மனவருடன் உலகுள்ள சகல பரிசுத்தங்களோடு காப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.